ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாயின் ஊருக்கு இயேசு ஒரே ஒரு முறை சென்றார். அப்படி அவர் செல்லும்போது வெளியில் பிணத்தை அடக்கம் செய்வதற்காக ஒரு கூட்டம் வந்தது. இறந்திருந்த மகனின் பெயரை லூக்கா பதிவு செய்யவில்லை. அந்த இறந்தவனுடைய தாய் கைம்பெண் அழுது கொண்டே உடன் வந்து கொண்டிருந்தார். அவரின் பெயரையும் கூட லூக்கா பதிவு செய்யவில்லை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வசனங்களில் இந்த நிகழ்வை நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை கால வரிசைப்படுத்தினால் முதலில் அவர் உயிரோடு எழுப்பியது இந்த நாயின் ஊர் கைம்பெண்ணின் மகன் என்பது பெரும்பாலான அறிஞர்கள் தரும் தகவல். நம்முடைய பொதுவான புரிதலில் இவர் 2ஆம் இடத்தை பிடிப்பார். ஆனால் கால வரிசைப்படி இவரே முதல் நபர், இயேசுவால் உயிரோடு எழுப்பப்பட்ட முதல் நபர். நற்செய்தி நூல்களில் நிகழ்வுகள் பதிவாகி இருக்கிற முதல் நபர் என அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நாயின் என்கிற ஊரின் பெயர் நான் முன் சொன்னபடி லூக்கா நற்செய்தி நூலில் மட்டும் ஒரே ஒரு முறை இடம்பெறுகிறது. அப்படியானால் இந்த கிராமத்திற்கு இயேசு ஒரே ஒரு முறைதான் வந்தார். நாசரேத்துக்கு அருகாமையில் இருக்கிற ஊர் எது என்கிறார்கள். வந்த அந்த ஒரு முறையும் இந்த இளைஞனை அவர் உயிரோடு எழுப்பினார். சிலருக்குத்தான் ஒரே முறையில் சந்திக்கிற வாய்ப்பும், நன்மையை, ஆலோசனையை, ரட்சிப்பை, உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பும் இயேசுவை சந்திப்பதில் கிடைத்திருக்கிறது. அவர் எரிகோவுக்கு பலமுறை வந்திருக்கிறார். ஆனால் அவர் கடைசி முறை வந்தபோது பர்திமேயு நலம் பெற்றார். அதே போல பல நிகழ்வுகளை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் சொல்லலாம். ஒரே ஒரு முறை வந்து நலம் பெற்றவர் இவர். சரி, விஷயத்திற்கு வருவோம். இயேசு பாடையை தொட்டார் என இந்த நிகழ்வில் நாம் வாசிக்கிறோம். இயேசு போதகர் என்கிற நிலையில் இருந்தவர். அன்றைக்கு சமய தலைவர்களாகவும் சமுதாய தலைவர்களாகவும் இருந்த எவரும் இப்படி ஒரு பிணம் அடக்கம் செய்வதற்காக வருகிறது என்றால் அந்த வழியிலிருந்து ஒதுங்கி நிற்பார்கள், அல்லது இந்த போதகர்கள் கடந்து செல்லுகிற வரை அந்த பிண ஊர்வலம் சாலையிலிருந்து தள்ளி நிற்கும். தொழுநோயாளியாகட்டும், வேறு வியாதி உள்ளவர்களாகட்டும், பாவிகள் என அன்றைய சமுதாயத்தில் முத்திரை குத்தப்பட்டவர்களாகட்டும், இவர்கள் யாரும் போதகர்கள் என அங்கீகாரம் பெற்ற எவரையும் நெருங்கவோ தொடவோ, போதகர்கள் தொடவோ அன்றைய இந்த யூத சமுதாயம் அனுமதித்ததில்லை. அப்படித்தான் அன்றைய தலைவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசுவோ பாடையை தொட்டார், அவனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற, நாம் பழகுகிற, நம்முடைய போதகர்களாக, உறவில் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிற அநேக ஊழியர்கள் நம்முடைய நெருக்கடியான நேரங்களில், ஆபத்தான நேரங்களில் நம்மை விட்டு தள்ளி நிற்கிறார்கள். சமயத் தலைவர்கள் மட்டுமல்ல, சமுதாய தலைவர்களும் கூட நம்மை விட்டு தள்ளியே நிற்கிறார்கள். நமக்கு என்ன நேர்ந்தால் என்ன, தான் பாதுகாப்பாய் இருந்தால் போதும், எவர் ஆபத்தில் சிக்கினால் என்ன, எவர் இறந்தால் என்ன, நான் என்கிற எண்ணமுடையவர்களாய், தன்னை மட்டும் காத்துக்கொள்ள விரும்புகிறவர்களாய், பழியை மற்றவர்கள் மீது சுமத்தி தன்னை காத்துக்கொள்ள தீவிரம் கொள்கிறவர்களாய் இருப்பதை நாம் காண்கிறோம். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் அழுகிறவர்களுடன் சேர்ந்து அழுகிறவர், துயரப்படுகிறவர்களுடன் சேர்ந்து துயரப்படுகிறவர், வருந்துகிறவர்களோடு சேர்ந்து வருந்துகிறவர்கள், தனிமையில் இருப்பவர்களுக்கு ஆதரவாகவும், வியாதியாய் இருப்பவர்களுக்கு சுகமளிப்பவராகவும், உதவி செய்கிறவராகவும் இருக்கிறவர்.
எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றும் இதே குணமுடையவராக, இதே தன்மையுடையவராக, மாறாதவராக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய மற்ற எந்த தெய்வங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காததாய் இருக்கலாம். ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை வெகு ஆண்டுகளாக விசுவாசிக்கிறேன், அவர் என் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவரால் மட்டுமே உங்களுக்கு ஆறுதல் தர முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது அவருடைய பணியாயிருந்தால் நிச்சயம் அதை தீர்த்து வைப்பார். அல்லது உங்களுக்கு ஆறுதலாய் உங்களோடு கூட அவர் நிற்பார். இயேசு கிறிஸ்துவின் அருகாமையை உணருங்கள், அவருடைய அருகில் வாருங்கள், அவரை விசுவாசியுங்கள், அவரை பிடித்து கொள்ளுங்கள். அவர் தரும் ஆறுதலையும், அவருடைய அன்பின் பிரசன்னத்தையும், அவர் தருகிற நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், ஆறுதலையும் அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.